வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தினமும் சாப்பிட்ற ஒரு எளிமையான உணவு தாங்க பொட்டுக்கடலை. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது இது நல்ல ஊட்டச்சத்துக்களை கொண்டது, ஆரோக்கியமான உணவு அப்படின்னு. ஆனால் இது பலவிதமான நோய்களை சரியாக்குறதுக்கு உதவி பண்ணுது. முக்கியமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான முறையில் வளர்றதுக்கும், அதாவது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஹைட் உயரமாக வளர்கிறதுக்கும் இந்த பொட்டுக்கடலை பயன்படுது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு, அதாவது 40 வயதை எட்டியவர்களுக்கு உடல் சோர்வை நீக்கி அவங்கள நல்லா பலப்படுத்துறதுக்கும், முழங்கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான வலிகளை சரி பண்ணுறதுக்கும் இந்த பொட்டுக்கடலை பயன்படுது. நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்க, விலை அதிகமான ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் பவுடர் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை தினமும் சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த நாளுக்கான முழு எனர்ஜியுமே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். கடைசியில் இந்த பொட்டுக்கடலையை எப்படி, எவ்வளவு சாப்பிடணும், எப்பொழுது சாப்பிடணும், யாருக்கெல்லாம் அதிகமான பயன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த நோய்க்கு மருந்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை எதிலிருந்து வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். நிறைய பேருக்கு தெரியாது. இது நம்மளுடைய சனா இருக்குல்ல, கொண்டக்கடலை இருக்குல்ல, கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலையிலேருந்து வரக்கூடியது தாங்க இந்த பொட்டுக்கடலை. அதை ரோஸ்ட் பண்ணி வரக்கூடியது தான் இந்த பொட்டுக்கடலை. ஸோ இது கடலை பருப்பு தான் வேக வைத்து உலர்த்தி அதுக்கப்புறம் அதை வறுத்து செய்யக்கூடியது தான் இந்த பொட்டுக்கடலை. இதை தமிழ் வீடுகளில் நிறைய பேர் சட்னிக்கு நம்ம பயன்படுத்துவோம், இட்லி பொடி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அடுத்து இந்த இதில் பருப்பு உருண்டை, அதாவது இதை பவுட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி அதை உருண்டையாக சின்ன குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக நம்ம கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதில் நேச்சுரலான ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம பயன்படுத்திட்டு வருவோம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஃபைபர்ஸ், அதாவது நார்ச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். இது நம்ம குடலுக்கு மிகவும் சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நம்மளுக்கு இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது, இரத்த சோகையை தடுக்கும், அந்த ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை பயன்படுது. அதே மாதிரி இதில் கால்சியம் இருக்குது. நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு, முக்கியமாக வளரும் குழந்தைகளுக்கு எலும்பு ஆரோக்கியத்திற்கு இந்த பொட்டுக்கடலை பயன்படுது. இதில் மெக்னீஷியம் இருக்குது, சிங்க் இருக்குது. அதே மாதிரி இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. ஸோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த பொட்டுக்கடலையை எடுத்துக்கிறலாம். அதனால தான் ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே, டயட் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே பொட்டுக்கடலையை தேடி தேடி வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த பொட்டுக்கடலையில் இருக்கும். ஸோ இது விலையும் ரொம்ப கம்மி, இது சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியலை. நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டே நம்ம காஸ்ட்லியான ட்ரை ஃப்ரூட்ஸை போயிட்டு தேடி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த பொட்டுக்கடலையை நம்ம கண்டிப்பாக வாங்கி நம்ம சேர்த்துக்கிறணும். ஸோ அடுத்து இது என்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த பொட்டுக்கடலை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து வெயிட்டை நான் ஏற்றவும் கூடாது, இறக்கவும் கூடாது, நான் வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த பொட்டுக்கடலை உணவை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ அடுத்த உணவுகளை சாப்பிட விடாமல் தடுக்கிறதுக்கு பொட்டுக்கடலை பயன்படுது. அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பசியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். அந்த ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸை குறைக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை பயன்படும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் டைமில் ஆயிலில் பொரிச்ச அந்த பஜ்ஜி, வடை, போண்டா இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டைமில் 4 to 5 மணிக்கு பசிக்கும்ல, அந்த டைமில் நம்ம ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இது ஆரோக்கியத்தை கூட்ட செய்யும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 4 to 5 அந்த டைமில் போண்டா,
வடை, பஜ்ஜி அது கூட ஒரு டீ பிஸ்கட் இது சாப்பிடுவாங்க. அந்த டீ பிஸ்கட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னமும் ஆக்டிவாக நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், நல்லா ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், படிக்கலாம், எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு அந்த படிக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பொட்டுக்கடலை வந்து உதவி பண்ணும். வெறும் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையே உங்களுக்கு போதுமானது. அதே மாதிரி கொழுப்பு நிறைந்தவர்கள் இருப்பாங்கள்ல, தொப்பை இருக்காங்கள்ல, அடிவயிறு தொப்பை, அந்த தொடைகளில் இருக்கக்கூடிய தொப்பை, இந்த தொப்பை அந்த ஃபேட்டை எல்லாத்தையுமே மெதுவா குறைக்கிற தன்மை இந்த பொட்டுக்கடலைக்கு இருக்குது. இது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு உணவுங்க. உங்களுடைய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை பயன்படுதுங்க. அடுத்து 2வது மருத்துவ அதிசயம் என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அருமையான ஒரு உணவு சொல்லலாம். ஏன்னா இது வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது. பிளட் சுகரை வந்து அதிகரிக்க செய்யாது. ஸோ இன்சுலின் அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டாக்டர் சொன்ன டயட்டில் கண்டிப்பாக பொட்டுக்கடலையே சேர்த்துருக்க சொல்லுவாங்க. அதுவும் முக்கியமாக டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் உப்பு சேர்க்காம எண்ணெய் இல்லாமல் சாப்பிடணும். இந்த வெறும் பொட்டுக்கடலை மட்டும்தான் சாப்பிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது கூட உப்பு அதிகமாக, காரமாக, இல்லை இந்த பொரிச்சு வறுத்து அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. வெறும் பொட்டுக்கடலையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறணும். இந்த சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணலாம்னா, காலையிலையும் மாலையிலையும் ஒரு கைப்பிடி வந்து உப்பு இல்லாத இந்த பொட்டுக்கடலை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையும் தடுக்கப்படும். 3வது மருத்துவ அதிசயம் என்னன்னா, இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா நோய்க்கு ஒரு சிறந்த தீர்வா இந்த பொட்டுக்கடலை இருக்குதுங்க. இதில் இரும்புச்சத்தும் புரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவலை வந்து உயர்த்துறதுக்கு இது உதவி பண்ணுது. முக்கியமாக பெண்களுக்கு, கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு இது மிக மிக பயனுள்ளதாக இருக்குதுங்க. அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னா, இதய நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு உணவாக இந்த பொட்டுக்கடலை இருக்குது. அதே மாதிரி இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மை பொட்டுக்கடலைக்கு இருக்குது. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துறதுக்கு பொட்டுக்கடலைக்கு தன்மை இருக்குது. ஸோ நம்மளுடைய ரத்தத்தை தலையில இருந்து பாதம் வரைக்கும் சுழற்சி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஒரு சின்ன அளவு பொட்டுக்கடலை தான் எவ்வளோ பெரிய வேலைகளை செய்யுதுன்னு பாருங்க. உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு உணவு தான் பொட்டுக்கடலை. நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மூட்டு வலிங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு வரக்கூடியது மூட்டு வலி, எலும்பு பலவீனம், அந்த முதுகு வலி. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கால்சியம் குறைபாடுனால வரக்கூடியது தான் இந்த மூட்டு வலி, முதுகு வலி. ஸோ இதில் கால்சியமும் மெக்னீஷியமும் 2மே இணைஞ்சிருக்கு. ஸோ வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த மூட்டு வலி, எலும்பு வலிக்கு இது ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. அதுவும் முக்கியமாக மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த பொட்டுக்கடலை உதவி பண்ணுது. ஸோ பொட்டுக்கடலை மாவில் கஞ்சி கூட செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். அந்த பொட்டுக்கடலையில் வேறு வெரைட்டியாக நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சு நம்ம உணவில் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த பொட்டுக்கடலை. 6வதா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, மலச்சிக்கல் பிரச்சனை. நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ வயதானவர்களுக்கு வரக்கூடியது, வயதானவர்கள்னு சொல்ல முடியாது, சின்ன குழந்தைகளுக்கு கூட இப்போ மலச்சிக்கல் ப்ராப்ளம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு முறை வந்து மாறிடுச்சு. நிறையா வந்து நம்ம ஜங்க் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த பொட்டுக்கடலை உதவி பண்ணுது. ஏன்னா இதில் ஃபைபர் இருக்கனால குடலை வந்து சுத்தம் செய்கிறதுக்கும், அதே மாதிரி கேஸை குறைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை உதவி பண்ணுது. இதை நம்ம வெந்நீரோட சேர்த்தும் நம்ம சாப்பிடலாம். நம்ம 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது வயதானவர்களுக்கு அந்த நினைவாற்றல் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இது 2யுமே சரி பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலை உதவி பண்ணுது. அதனால தான் வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகரிக்க செய்யும். அந்த மெமரி பவர் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஸ்கூலுக்கு போகிறவங்க, படிக்கிறவங்களுக்கெல்லாம் பொட்டுக்கடலையே நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு
டெய்லி அமுச்சிங்கன்னா அந்த குழந்தை வந்து நல்லா கிளாஸில் அட்டென்டிவாக எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க, நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பிரெயின் எனர்ஜியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. எக்ஸாம் அப்போல்லாம் நீங்கள் பொட்டுக்கடலை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க படித்த எல்லாமே நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அவங்க நல்லாவும் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு பொட்டுக்கல்லை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நோய்க்கு இது மருந்தா இருக்குது. அது என்னன்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சி குறைபாடை சரி செய்யறதுக்கு பொட்டுக்கடலை உதவி பண்ணும். இதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதங்களை நிகழ்த்துது இந்த பொட்டுக்கடலை. குழந்தைகளுடைய ஹைட், வெயிட், யாரெல்லாம் உடல் எடை ரொம்ப அண்டர் வெயிட்ல இருப்பாங்க, சில குழந்தைகள்லாம் உடல் எடை ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதே வயதுக்கு ஏற்ற வளர்ச்சியும் இருக்காது, அதாவது ஹைட்டு. ஸோ இது ரெண்டையுமே அவங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு பொட்டுக்கடலை வந்து உதவி பண்ணுது. அந்த பொட்டுக்கடலை கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொடுங்க, அவங்களுக்கு இம்யூனிட் பவரும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா குழந்தைகளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ அவங்களுக்கு பொட்டுக்கடலை வெல்லம் சேர்த்து கொடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அவங்களுக்கு அதிகரிக்க செய்யும். அடுத்து 9வதா பார்க்குறது என்னன்னா, முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, பலவீனத்தை தடுக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை உதவி பண்ணுது. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னா இந்த பொட்டுக்கடலையை அவங்க எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா எனர்ஜி பூஸ்டராக இது விளங்குது. அதே மாதிரி மசில்ஸை வந்து லூஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை வந்து பயன்படுது. அதாவது அவங்களுக்கு உடலுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கறதுக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான உடலை கொடுக்கறதுக்கும் பொட்டுக்கடலை வந்து பயன்படுது. 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே இது ஸ்ட்ராங்கன் பண்ணுதாம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளில் இருந்து நம்மளை காக்கிறதுக்கு இந்த பொட்டுக்கடலை நம்மளுக்கு உதவி பண்ணுது. ஸோ அடிக்கடி காய்ச்சல், இருமல், சளி இதெல்லாம் வராது. நம்ம பொட்டுக்கடலையை உணவில் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, ஏன்னா இதில் சிங்க்கும் புரோட்டீன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக பொட்டுக்கடலை எடுத்துக்கிற வேண்டும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொட்டுக்கடலை ரொம்ப ரொம்ப நல்லதுதாங்க. ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு கைப்பிடிங்கிறது போதுமானது. கேஸ் அதிகமாக இருக்கிறவங்க அப்படியே டைரெக்டாக சாப்பிடாதீங்க. அதை பவுட்ரு பண்ணி சாப்பிடுங்க, இல்லைன்னா ஊற வச்சு சாப்பிடுங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிடுங்க. உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறங்க, நான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க. நண்பர்களே, பொட்டுக்கடலைங்கிறது ஒரு சின்ன விதை தான். ஆனால் இந்த பொட்டுக்கடலை இயற்கையான ஒரு மருந்தாக நம்மளுக்கு செயல்படுது. நம்ம தினமும் சரியான அளவில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பலவிதமான நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.